இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியான ராகி வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ராகி மாவு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வாழைப்பழத்தை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதோட கூட 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வெள்ளைப்பாகு 1 கப் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அது இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி பனானா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.